அண்மை செய்தி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் மலையேறி செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் மலையேறி செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக நவீனா, அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. அந்த பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழாவுக்காக கடந்த 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய வனத்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகங்களும் அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக சதுரகிரி மலைக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வந்ததால் நேற்று முதல் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றும் இன்றும் ஏராளமான பக்தர்கள் மலை அடிவார பகுதியான தானிப்பாறையில் குவிந்திருந்தனர். இந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. இந்த சூழலில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வன காவலர்கள் கடந்த 3 நாட்களாக கடும் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் நாளை ஆடி அமாவாசை திருவிழா கொண்டாட வேண்டிய நிலையில் பக்தர்களினுடைய கோரிக்கையை ஏற்றும் தீ கட்டுக்குள் வந்ததாலும் நாளை காலை 6 மணி முதல் 10 மணி வரை பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. இது பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இரவில் பக்தர்கள் அங்கு தங்குவதற்கும் தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. காலை மலையேறக்கூடிய பக்தர்கள் அனைவருமே கீழே இறங்கிவிட வேண்டும் என்றும் வனத்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களோ பிளாஸ்டிக் பொருட்களோ கொண்டு செல்வதற்கும் தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. நவீனா, நன்றி செந்தில்.